ஸோ 2.5 kgக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்க, லோ பர்த் வெயிட் குழந்தைங்க, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். மேக்ரோசோமியா பேபிஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ லோ பர்த் வெயிட் எப்போ வரும், யாருக்கு ரொம்ப காமனா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பர்த் வெயிட்டை வச்சே ஹெல்த் ஆஃப் த பேபியை டிசைட் பண்ண முடியாது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலி ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கு, ஏன்னா அப்பா அம்மாவே கொஞ்சம் ஸ்மால் பில்ட்டா இருக்கலாம். அப்போ ஜெனட்டிக்கலா குழந்தைங்க நார்மலா கொஞ்சம் சின்ன பேபிஸா வரலாம், வெயிட் கம்மியா இருக்கலாம். இல்ல மதரோட நியூட்ரிஷனால கம்மியா இருக்கா, இல்ல என்ன ஃபேக்டர் கம்மியா இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம அந்த பேபிஸ் லோ பர்த் வெயிட் பேபிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் லோ பர்த் வெயிட் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி பேபி ப்ரீமெச்சூர் பேபிஸா இருப்பாங்க. அதாவது 37 வீக்ஸுக்கு முன்னாடியே பிறந்திருக்கலாம். அவங்களோட பர்த் வெயிட் எல்லாம் 2.5 kgக்கு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்வின் பிரெக்னன்சி, அவங்க எல்லாம் 34-33 வீக்ஸ்ல பிறக்கிறாங்க, இல்ல 35 வீக்ஸ்லயே பிறந்தா கூட ட்வின்ஸ்ல மேக்ஸிமம் 2.2 kgல இருந்தாவே அது நல்ல வெயிட்னு சொல்லுவோம். சோ அதனால 2.5க்கு கம்மியா இருக்கிறதுனால அவங்கள லோ பர்த் வெயிட்னு சொல்ல முடியாது.